الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்கின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன் நல்லுபதேசம் புரிந்தேன். அத்தே அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை அவ்வப்போது அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், உலகில் வாழும் போது ரப்புடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான ஒரு நிலைமையை பயங்கரமான ஒரு கட்டத்தை சந்திக்கக்கூடிய எல்லாம் மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்கள்ல சில விடயங்களை காண சில விடயங்களை அல்லாஹ் மேன்மையாக சங்கையானதாக அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வுள்ளதாக அல்லாஹ் தஆலா உலகில் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖലഖஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும்
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் வருடத்துக்கு அல்லாஹ் 12 மாதங்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 12 மாதங்கள் அல்லாஹ் தஆலா வருடத்தில் வைத்திருக்கின்றான். அந்த 12 மாதங்களையும் 4 மாதங்களை மேன்மை உள்ளதாக, சிறந்ததாக, கண்ணியமிக்கதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மார்க்கம் நேரான மார்க்கம், சீரான மார்க்கம், கோணல் கிடையாது. எனவே இப்படி சங்கை மிக்க மேன்மையான இந்த மாதங்களில் நீங்கள் பாவங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள், அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சிறப்பான மேலான 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மேன்மை மிக்கதாக சொல்லியிருக்கின்றான். முதலாவது துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரம், அங்கல ரஜப். கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா சிறப்பு மிக்க 4 மாதங்களை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த துல்காதாவுடைய மாதம் மிக சிறப்புக்குரிய மாதம். கடைசி பிறையில் இருக்கிறோம், பிறை 29 இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றிரவு பிறை தென்பட்டா நாளை துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறையா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பிறை தென்படவில்லையானால் கண்ணியமானவர்களே, இந்த துல்காதாவுடைய மாதத்தை பூர்வீகப்படுத்தி கண்ணியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை துல்ஹஜ்ஜுடைய முதலாவது பிறையாக வருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இபாதத்துகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த மாதங்கள்ல விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இபாதத்துகளை செய்திருக்கிறார்கள், உம்மத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்தும் போது இந்த மாதங்கள் மிக மேலான மாதங்கள், ஏன் எல்லா இபாதத்துகளும் நடக்கக்கூடிய மாதம் என்று இருக்குமே, ஆனால் அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமா இருக்கு. கண்ணியமானவர்களே, துல்காதாவுடைய மாதத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இபாதத்துகளை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த மாதங்கள் மிக மேன்மையான மாதங்கள், அதிகமான இபாதத்தில் செய்யப்பட வேண்டிய மாதங்கள். இந்த மாதத்தை அல்லாஹ் ஏன் தந்திருக்கின்றான்? அடியார்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்க, அவனுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ள, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு பாக்கியமாக இப்படியான மேலான சிறப்புமிக்க மாதங்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால துல்காதாவுடைய மாதம் எம்மை விட்டும் போய்விடுகின்றன. கண்ணியமானவர்களே, கடைசி பிறையில் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஏராளமான இபாதத்துகளை செய்திருக்கிறார்கள். குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஸ்ர் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லினான். அதிகாலை மீது சத்தியமாக, அதிகாலை பொழுது மீது சத்தியமாக அல்லாஹ் எந்த விடயம் அவனிடத்தில் மேலானதாக, கண்ணியமானதாக, சிறப்புக்குரியதாக, மதிப்புக்குரியதாக இருக்குதோ அப்படியான விடயங்கள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ்விடத்தில் அதிகாலை என்பது மிக கண்ணியத்துக்குரிய ஒரு நேரம், மிக பெருமதியான ஒரு நேரம். அதனால் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா.
நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்களுடைய அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, பூரிக உம்மத்தி ஃபீ புகூரிஹா, என் உம்மத்துல என் உம்மத்துடைய அதிகாலையில பரக்கத் செய்யப்படுகின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதிகாலை பொழுது மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றார், வலையாலின் அஸ்ர் 10 இரவல் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, வஷ்ஷஃபிஇ வல் வத்ர், அடுத்தது இரட்டையான நாள் மீது சத்தியமாக, ஒற்றையான நாள் மீது சத்தியமாக. தஃசீருடைய உலமாக்கள் இதை தெளிவுபடுத்தும் போது இந்த 10 தினங்களும் எந்த தினங்கள் தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறை 1 பிறை 10 வரைக்கும் உள்ள இந்த 10 தினங்களை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சத்தியமிட்டு மேன்மைப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது இரட்டையான நாள் மீது சத்தியமாக முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இரட்டையான நாள் தான் ஈதுல் அல்ஹாவுடைய தினம், ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம், பிறை 10வது தினம். அந்த பிறை 10வது தினமும் அல்லாஹ்விடத்தில் மேலான சங்கையான ஒரு நாளா இருக்கின்றது. அடுத்ததாக வல் வத்ர், ஒத்தைப்படியான நாள் மீது சத்தியம் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். உலமாக்கள் இமாமார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஒத்தைப்படியான இரவு அரஃபாவுடைய இரவு, ஒத்தப்படியான நாள் அரஃபாவுடைய நாள், பிறை 9வது தினம் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி இந்த தினங்களை சத்தியமிட்டு மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லும் போது இமாமார்கள் தெளிவுபடுத்தும் போது தெளிவுபடுத்துகின்றார்கள், அஃலலு ஐயாமி ஸனா, வருடங்களிலே மிக மேலான சிறப்பான நாட்கள் இருக்குமே. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 10 வரைக்கும் உள்ள நாட்கள் தான் உலகில் இருக்கக்கூடிய இந்த வருடங்கள்ல இருக்கக்கூடிய நாட்கள்ல மேலானது என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மேலும் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ், கோள்கள் நட்சத்திரங்கள் உள்ள வானத்தின் மீது சத்தியமாக, வல் யௌமில் மவ்ஊத், இறுதி நாள் மீது சத்தியமாக, வஷாஹிதி வ மஷ்ஹூத், சாட்சியாளர்கள் மீதும் சாட்சி சொல்லப்படக்கூடிய விடயங்கள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இந்த இடத்துல தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஷாஹித் என்றா ஜும்மாவுடைய தினத்து மீது சத்தியமாக, அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய தினத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில உலமாக்கள் தெளிவுபடுத்தும் போது வஷாஹிது வ மஷ்ஹூத் என்றா சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தினர்கள் மீது சாட்சி சொல்லக்கூடிய நபிமார்கள் மீது சத்தியமா, சாட்சி சொல்லப்படக்கூடிய உம்மத்தினர்கள் மீது சத்தியமா என்பதாக சில தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மேலான சிறப்பான இப்படியான இந்த தினங்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 10 வரைக்கும் உள்ள தினங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தினங்கள்ல விசேஷமாக ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான இபாதத்துகள் நடைபெறக்கூடிய நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மேல நான் முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஆயத்துல பலா தظلموا فيهن انفسكم. எனவே இப்படியான நாட்கள், இப்படியான கண்ணியமான 4 மாதங்களையும் நீங்கள் பாவங்கள்ல ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால தஃசீருடைய உலமாக்கள் வழங்கப்படுத்துகின்றார்கள், இந்த சங்கை மிக்க மாதத்தில் யாராவது பாவம் செய்தால், யாராவது பாவம் செய்யக்கூடியதா இருக்குமே ஆனால் ஏனைய மாதங்கள்ல அந்த பாவத்துக்கு கொடுக்காத தண்டனை அல்லாஹ் தஆலா இப்படியான சங்கை மிக்க மாதத்தில் அந்த பாவத்தை செய்யக்கூடியவராக இருக்குமே ஆனால் அதுக்கு பன்மடங்கு இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுக்கிறான் என்பதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடுத்ததாக இந்த மாதங்கள்ல இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ஏனைய நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துகளை விட ஏனைய நாட்கள்ல செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை விட இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துக்கு அல்லாஹ் பன்மடங்காக கூலியை கொடுக்கிறான் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார். அடுத்ததாக யாராவது ஒருவர் இந்த சங்கமிக்க நாட்கள்ல, இந்த சங்கமிக்க 4 மாதங்களிலும் ஏதாவது ஒரு மாதத்தில் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அநியாயத்தில் பன்மடங்காக அல்லாஹ் அதாவை கொடுக்கிறான், தண்டனை கொடுக்கிறான் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 தினங்களையும் பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் மாமின் ஐயாமி அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் ஐயாம் قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. صحيح البخاري வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த நாட்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். இந்த 10 தினங்களையும் செய்யப்படக்கூடிய இபாதத் இருக்குதே, ஏனைய நாட்கள்ல செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விடையா யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விட, ஜிஹாத் செய்வதை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 10 வரைக்கும் உள்ள நாட்களில் அமல் செய்வது இருக்குதே, இது ஜிஹாதை விட மேலானது, மேலான கூலியை தரக்கூடியதா இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. ஒரு மனிதர் லிலாஹி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும், தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற நியத்தோட யுத்த களத்துக்கு போய் அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்றிருந்தால் இந்த 10 தினங்களையும் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட அவருடைய ஷஹாதத் மேலானது, அவருடைய ஷஹீத் என்ற அந்த பாக்கியம் அது மேலானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் அதை நழுவிடக் கூடாது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கின்றான். மௌத்து முன்னால நாம் நீடோடி காலம் வாழக்கூடியவர்கள் அல்ல, நிரந்தரமா உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. ஆகிரத்துக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏதோ ஒவ்வொருவருக்கும் சில ஆயுளை அல்லாஹ் கொடுத்து உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான். அந்த ஆயுளில் அல்லாஹ் சொன்ன பாக்கியங்கள், நாம் அந்த பாக்கியங்களை எம்முடைய ஆயுளில், எம்முடைய வாழ்நாளில் நாம் நழுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஹஜ்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஐயாமி துன்யா ஐயாமுல் அஸ்ர்.
பஸார்ல இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ரிவாயத். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்னாது சஹீஹ், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், சஹீஹான ரிவாயத், இது லஈஃபான ரிவாயத் அல்ல என்பதா இந்த ஹதீஸை பற்றி சொல்லியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துடைய நாட்களில் மிக மேலான சிறப்புக்குரிய நாட்கள் இருக்குமேயானால் இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய கண்ணியமானவர்களே பிறை 1 to 10 வரைக்கும் உள்ள நாட்கள் தான் மிக சிறந்த நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில, புகாரியுடைய விரிவுரையாளர் ஃபத்துல் பாரியில ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி இந்த 10 தினங்களையும் மேன்மைப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றது காரணத்தை சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 வரைக்கும் உள்ள நாட்கள், இதுல ஏனைய காலங்கள்ல நடைபெறாத இபாதத் நடைபெறுகின்றன. ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், ஹஜ்ஜுடைய அமல்கள் இந்த 10 நாட்களுக்குள்ளேயும் கண்ணியமானவர்களே ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்ராவுடைய வணக்கம் கூட நடைபெறுகின்றன கண்ணியமானவர்களே. அதனால இந்த ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், விசேஷமாக உம்மஹாத்துல் இபாதா, இபாதத்துகளுக்கு மிக தலைமை மிக்க மேலான இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லப்படக்கூடிய இபாதத்துகள் நடைபெறுகின்றன. அதனாலதான் அல்லாஹ் தஆலா விசேஷமாக இந்த தினங்களை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்ற செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அது என்ன விசேஷமான அமல்? சலா, தொழுகை நடைபெறுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுகை மிஸ் பண்ணாம, தொழுகை தவற விடாம நம்முடைய வாழ்வில் தொழுகை நாம் தொழுது வரக்கூடியவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, தொழில் பக்குவம் உள்ளவர்களாக, அந்த தொழிலை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். கண்டிப்பா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதனை தொழிலை விட முடியாது. சக்கராத்தில் இருந்தாலும் ஒரு மனிதன் தொழிலே ஆகும். கண்ணியமானவர்களே, சில கடமைகள், சில சரியத்துடைய இக்கட்டு வரக்கூடிய நேரத்தில் அதுல சலுகைகள் வழங்கப்படுகின்றன கண்ணியமானவர்களே. ஆனா தொழுகைக்கு சரியத்துல சலுகை கிடையாது. ஒருவருக்கு நின்று தொழ முடியாவிட்டார் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர் உட்கார்ந்து தொழட்டும், உட்கார்ந்து தொழவும் சக்தி பெறவில்லையானால் அவர் சாய்ந்து தொழட்டும் என்று சொன்னாங்க. சாய்ந்து தொழவும் சக்தி பெறவில்லையானால் அவர் என்ன செய்யட்டும், மல்லாந்து படுத்து தொழட்டும் என்று சொன்னாங்க. அதற்கும் அவர் சக்தி பெறவில்லையானால் கண்ணியமானவர்களே, கண்ணுடைய இஷாரா மூலமா தொழுது கொள்ளட்டும் என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கும் இயலாத கடைசி சந்தர்ப்பம் தான் சக்கராத்தில் ஈக்கக்கூடிய மனிதனை தொழுகை விட முடியாது. அவர் கடைசி சந்தர்ப்பம் மார்க்க நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. கண்ணியமானவர்களே, அவர் உள்ளத்தினால தொழுகிறதா நினைத்து கொண்டு அவர் உள்ளத்தினால தொழ வேண்டும் என்பதாக மார்க்க நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் தொழுகையை தவறவிடக்கூடியதா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் பரக்கத் வேணுமா, நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, குடும்பத்து மனைவியால சந்தோஷம் வேணுமா, பிள்ளையினால கண்குளிர்ச்சி வேண்டுமா, நாம் தொழுகையை சரியான முறையில் அதனுடைய நேரத்துக்கு நாம் நிறைவேற்றக்கூடியதெல்லாம் மாறிவிடும். தொழுகையை விட்டோமா எல்லா சோதனையிலும் வர ஆரம்பிக்கும், எல்லா பிரச்சனையிலும் வர ஆரம்பிக்கும். அதனால இந்த இபாதத்தும் கூட இந்த தினங்கள்ல நடைபெறக்கூடியதா இருக்கின்றது. வசியம், அடுத்ததா நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறை 1 to பிறை 9 வரைக்கும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 1 to 9 வரைக்கும் விசேஷமாக கிதாபுல சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு சுன்னத் கண்ணியமானவர்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள்.
இந்த நோன்பும் இந்த தினங்களில் நடைபெறுகின்றன. அடுத்த வசதகா தர்மம் என்று சொல்லக்கூடிய அமலும் இந்த தினங்களில் நடைபெறுகின்றன. ஹஜ் வல் உம்ரா அடுத்தது ஹஜ்ஜுடைய அமல்கள் இந்த தினங்களில் நடைபெறுகின்றன. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உம்ராவுடைய அமல்களும் கூட இந்த 10 தினங்களில் நடைபெறுகின்றன. அடுத்ததா சொல்லினார்கள் குர்ஆனுடைய திலாவத் கூட ஏனைய காலங்களில் நடைபெறுகின்றன. ஆனா இந்த நாட்களிலும் கூட குர்ஆனுடைய திலாவத் நடைபெறுகின்றன. இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு சொல்லக்கூடிய கண்ணியமானவர்களே, இந்த இஸ்திக்ஃபார் இந்த அமலும் கூட இந்த தினங்களில் நடைபெறுகின்றன. அடுத்ததாக பெற்றோர்களை மதிப்பது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, இந்த அமல் கூட இந்த 10 தினங்களில் நடைபெறுகின்றன. அது மாத்திரமல்ல, அண்டை வீட்டுக்காருக்கு உபகாரமாக நடந்து கொள்வதும், அவர்களை கண்ணியப்படுத்துவதும், அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வதும், அவர்களை சேர்ந்து நடக்கிறதும், அந்த அமலும் கூட இந்த தினங்களில் நடைபெறுகின்றன. அடுத்ததாக உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த அமலும் கூட இந்த 10 தினங்களில் நடைபெறுகின்றன. அடுத்த விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய அமலும் கூட இந்த நாட்களில் நடைபெறுகின்றன. அடுத்தது குடும்பத்தினர்களை செலவழிப்பது, இதுவும் கூட இந்த நாட்கள் இந்த தினங்களில் நடைபெறுகின்றன. அதனாலதான் அல்லாஹ் தஆலா விசேஷமாக இந்த 10 இரவுகள் மீது சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான் என்ற காரணத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா நவவி ரஹிமத்துல்லாஹ் சொல்லும்போது யுஸ்தஹபு சியாமி மின் தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது தினம் அரஃபாவுடைய நோன்பை நோட்பது சுன்னத். கண்ணியமானவர்களே, யாரு நோட்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நோன்பு மிக விசேஷமான ஒரு நோன்பு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புல சொல்லி இருக்கிறாங்க. அரஃபாவுடைய நோன்பு, ஒரு மனிதன் அரஃபாவுடைய நோன்பை துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது தினம் அரஃபாவுடைய நோன்பை நோக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா 2 வருடங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுக்கு இல்லாத சில சிறப்புகளை அல்லாஹ் அரஃபாவுடைய நோம்புக்கெல்லாம் வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினம் என்பது மேலான ஒரு தினம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்கள் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கின்றார், சிலர்களை தவிர. கண்ணியமானவர்களே, அதே அநேகமானவர்களுக்கு அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்தில் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, அநேகமானவர்களை நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை செய்கின்றார். அப்படியான ஒரு மேன்மை மிக்க ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இமாமார்கள், இமாம் நவவி ரஹிமத்துல்லாஹ், இமாமுனா ஷாஃபி ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் கூட தெளிவுபடுத்துகின்றார்கள், ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது சுன்னத். ஹஜ்ஜி போன ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்ல. ஹஜ்ஜாஜிகள் நோன்பு நோட்பது அவர்கள் மீது சுன்னத்து கிடையாது, அவர்கள் மீது சுன்னத்து இல்லை. அவர்கள் அந்த தினத்தில், அந்த 9வது தினத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் துஆல ஈடுபட வேண்டும், தல்பியாக்கல்ல ஈடுபட வேண்டும், ஏனைய இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும், இஸ்திக்ஃபார், தஸ்பீஹாத் இவைகளில் ஈடுபட வேண்டும். இவைகளில் ஈடுபடுவதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு சுன்னத் என்பதாக இமாமுனா நவவி ரஹிமத்துல்லாஹ் ஏனைய இமாம்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அரஃபாவில் கூடிய ஹஜ்ஜாஜிகள் அன்றைய தினத்தில் நோன்பு வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதுக்கு இமாமார்கள் காரணம் சொல்லுகின்றார்கள், ஏன் அரஃபா அளிக்கக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய நோன்பை நோக்க அவர்களுக்கு சுன்னத்து இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? அதுக்கு உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் அன்றைய தினம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் சிரமத்தோட கஷ்டத்தோட அவர்கள் கல்வியா சொன்னவர்களா இருக்கும் போது நோன்பை நோற்றவர்களா இருந்தா ஏனே இபாதத்துகளை செய்ய அவர்களுக்கு சிரமமா போய்விடும். அதனால இந்த நோன்பை நோட்பது அவர்கள் மீது சுன்னத்து கிடையாது என்பது
என்பதாக உலமா பெருமக்கள் அதுக்குரிய காரணத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் கண்ணியமானவர்களே, இந்த பிறை 1லிருந்து 9 வரைக்கும் உள்ள நாட்கள் கண்ணியமானவர்களே, அதுல வரக்கூடிய ஒரு நாள் தான் ஈதுல் அல்ஹாவுடைய தினம், பெருநாளுடைய தினம், ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம், பிறை 10வது தினம். கண்ணியமானவர்களே, இதுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலமுல் ஐயாம் இந்தல்லாஹி யௌமுன் நஹ்ரி சும்ம யௌமுல் குர்ரி. அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மேலான சிறப்புக்குரிய நாட்கள் இருக்குமேயானால் யௌமுன் நஹ்ருடைய தினம் என்பதாக சொன்னார். ஈதுல் அல்ஹாவுடைய 10வது பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினம், பெருநாளுடைய தினம், இது அல்லாஹ்விடத்தில் மேலான ஒரு நாளா இருக்கின்றது. அடுத்ததா சொன்னார்கள் சும்ம யௌமுல் குர்ரி, அடுத்த நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், பிறை 11, பிறை 12, பிறை 13, இப்படி வரக்கூடிய 3 நாட்களும் மிக மேலான சிறப்புக்குரிய நாட்கள் அல்லாஹ்விடத்தில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். நமக்கு முன்னால் இருந்த ஸலஃபு சாலிஹீன்கள், நல்லடியார்கள், யஅலிமூன அஸ்ரல் அகீர மின் ரமலான், அவர்கள் 3 மாதங்கள்லையும் சில 10 நாட்களை கண்ணியப்படுத்துவார். முதலாவது ரமலானுடைய கடைசி 10 தினங்களையும் இபாதத்துகளின் மூலமாக அவர்கள் கண்ணியப்படுத்துவார். யாரு? சஹாபாக்கள், அல்லாஹ் நெருங்கின நல்லடியார்கள், இமாமார்கள், கண்ணியமானவர்கள். அடுத்ததாக தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள தினங்களை இபாதத்துகளின் மூலமாக சங்கைப்படுத்துவார்கள், கௌரவப்படுத்துவார்கள். அடுத்ததாக முஹர்ரம் மாதம் பிறை 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள அந்த நாட்களையும் இவர்கள் இபாதத்தின் மூலமா சங்கைப்படுத்துவார்கள் என்ற செய்தியை அல்லமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் லதாயிஃபுல் மாரிஃப் என்ற கிதாபுல பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பமா தந்திருக்கிறார், நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது அரஃபாவுடைய நோன்பை பற்றி. நபியாம் சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாக்கியத். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள், சென்ற வருடத்துடைய பாவத்தையும் நீக்கக்கூடிய வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு விடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ரிவாயத் ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி இந்த அரஃபாவுடைய தினம் மிக மேலான சிறப்புக்குரிய தினம் என்பதாக சில ரிவாயத்தில் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அரஃபால இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அவனுடைய வானவர்களிடத்தில் பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத்தின் அஹ்லஸ் ஸமா ஃபயகூலு லஹு அன்ظுரு இபாதி ஜாஊனி ஸஅஸன் குபர. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த அரஃபா என்பது, அந்த மைதானம் என்பது ஒரு மஹ்ஷர் மைதானத்தை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் தான், உலகத்தில் ஒரு இடம் தான் அந்த அரஃபாவுடைய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் ஒரே ஆடையை அணிந்தவர்களாக, ஒரே நிறமுள்ள ஆடையை அணிந்தவர்களாக, தல்பியா சொன்னவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக அந்த மைதானத்தில் காட்சி அளிக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபா அளிக்கக்கூடிய இந்த ஹுஜ்ஜாஜிகள், இந்த ஹாஜிமார்களை பார்த்து அல்லாஹ் அவனுடைய வானவரிடத்தில் பெருமை பாராட்டி பேசினான். எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? அன்ظுரு இபாதி ஜாஊனி ஸஅஸன் குபர. இதோ என்னுடைய அடியார்களின் பக்கம் நீங்கள் உற்று நோக்குங்கள், அவர்களை பாருங்கள், அவர்கள் என்னிடத்தில் தலைவிரி கோலமாக பதத்தை முடியுள்ளவர்களாக, தலைவிரி கோலமாக, தூசி பட்டவர்களாக, ஆடை அழுக்குள்ளவர்களாக,
என்னிடத்துல காட்சி அளித்திருக்கிறார்கள், இந்த காட்சியை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய வானவரிடத்துல சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அரஃபாவுடைய தினம் கண்ணியமானவர்களே, எப்படி அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்னிடத்துல வந்திருக்கிறார்கள். எப்படி வந்திருக்கிறார் தெரியுமா? தலைவிதி கோலத்தில் வந்திருக்கிறார். புழுதியுள்ள ஆடையில புழுதிப்பட்ட நிலைமையில என்னிடத்துல வந்திருக்கிறார்கள். இதோ இவர்களை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வானவரிடத்துல சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை தெளிவா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸை ஹாக்கிம் ரஹிமுல்லா முஸ்தத்ரக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 10 தினங்களையும் அதிகமாக தஸ்பீஹாத் செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, மாமின் ஐயாமின் அலமு இந்தல்லாஹி வலா ஹப்ப இலைஹி அல்லமலு ஃபீஹின்ன மின் ஹாதில் ஐயாமி فاكثروا فيهن من التهليل والتكبير والتحميد. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல மிக மேன்மையான சிறப்புக்குரிய நாட்கள் இந்த நாட்கள் தான், வேற எந்த நாட்களும் இருக்கா. நபியா சொன்னாங்க, இந்த நாட்கள் அமல் செய்வதற்குதே அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடியனாக இருக்கிறான், விரும்பக்கூடியனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவே இந்த நாட்கள் அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் அதிகமா செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அடுத்ததா சொன்னார், வத்தக்பீர் அதிகமா தக்பீர் சொல்லிக்கோங்கன்னு சொன்னாங்க. வத்தஹ்மீத் அதிகமா அல்லாஹ் போலுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை உம்மத்துக்கு காட்டி தந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இருவர்களும் பஜாரின் பக்கம் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த தினங்கள்ல சத்தமிட்டு தக்பீர் சொல்லுவார்கள். அவர்களை பின்தொடர்ந்து ஏனையவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள் என்பதாக ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மேலான தினங்கள் என்னை வந்து அடைய காத்து கொண்டிருக்கின்றது. நாம் அதுக்காக வேண்டி, அந்த தினங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, சாலியான அமல்களை செய்வதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக வேண்டும். கண்ணியமான உலகத்துடைய சோழிகளை நாம் ஈடுபடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய ஆகிரத்தை மையமாக வைத்து உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய